அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் நலமா இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஒரே ஒரு முக்கியமான செய்தி, அதாவது சுனன் அபூதாவுத் அப்படிங்கிற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதாவது ஒரு தடவை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் பயணம் மேற்கொண்டோம் அப்படின்னு அப்துல்லா இப்னு அபி அவுஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தெரிவிக்கிறாங்க. பயணம் மேற்கொண்டோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சுருந்தாங்க. அப்போது சூரியன் மறைந்தது. சூரியன் மறைகிற நேரத்தில் மறைந்ததும் பிலாலே இறங்கி நமக்காக மாவு கரைப்பீராக. அன்றைக்கெல்லாம் நோன்பு கஞ்சிலாம் கிடையாது. மாவை கரைச்சி தண்ணியில் கரைச்சி குடிப்பாங்க. அப்படி மாவு கரைப்பீராக அப்படின்னு சொன்னாங்க. அப்போது பிலால் இல்லை அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, மாலை நேரம் முழுமையாக முடியட்டுமே என்று கூறினார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி நமக்காக மாவு கரைப்பீராக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பிலால் ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, பகல் வெளிச்சம் இன்னும் எஞ்சி இருக்கிறதே என்று சொன்னாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி நமக்காக மாவு கரைப்பீராக அப்படின்னு மீண்டும் சொன்னாங்க. உடனே பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இறங்கி மாவு கரைச்சாங்க. அதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்தினார்கள். அறிந்து விட்டு சொன்னாங்க, இரவு இருள் கிழக்கிலிருந்து முன்னோக்கி வந்துவிட்டால் நோன்பாளி நோன்பு துறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த கிழக்கின் பக்கம் தம்முடைய கை விரலை அப்படியே சைகை காட்டுறாங்க. அதாவது மேற்கில் மறைஞ்சிடும் சூரியன், மறைஞ்சவுடனே கிழக்குலேருந்து தான் இருள் வருது. அப்போ அதனால தான் அப்போ கிழக்கு குறிப்பிட்டாங்க. கிழக்கிலிருந்து இருள் வந்துவிட்டால் நோன்பாளி நோன்பு துறக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல நம்முடைய தலைமை காட்சி நமக்கு 6:20 அப்படின்னு சொல்லி நேரம் குறித்து கொடுத்துருக்காங்க. 6:20, 6:21 அப்படி 1 by 1 போயிட்டே இருக்கும். இப்போ இன்றைக்கி 6:20. அப்போ இது மாதிரி நேரம் வந்த உடனே நம்ம நோன்பு திறந்துடணும். அப்படி இதுதான் நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ரொம்ப அப்படியே மறைஞ்சு கருமையாகணும், இருள் சூழணும் அப்படின்லாம் கிடையாது. அந்த இருள் இந்த மகரிபு நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால், அந்த அசர் முடிஞ்சு மகரிப் நேரம் தொடங்கிருச்சு அப்படின்னு சொன்னாவே நம்ம நோன்பு திறக்கலாம் அப்படிங்கிறதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. ஆக அந்த இருள் சூழ்வதற்கான நேரம், அந்த தொடக்க நேரம் வருகின்ற போதே நம்ம நோன்பை துறக்கலாம் அப்படிங்கிறதான் மிக முக்கியமான செய்தி. சுனன் அபூதாவுத் அப்படிங்கிற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பயனுள்ள இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.